மதுரை மாவட்டம் மேலூரில் கிரானைட் குவாரிக்காக நரபலி கொடுக்கப்பட்டதாக சேவர் கொடியோனை தொடர்ந்து பெண் ஒருவரும் புகார் அளித்துள்ளார். அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மணியன் பொட்டக்குளம் பகுதியில் தோண்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இப்போ இந்த நரபலி புகார் கொடுத்த பெண் யார்? அவருடைய புகார்ல என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? காயத்ரி, இப்ப புகார் கொடுத்தது யாருன்னா மதுரை மாவட்டம் மேலூர் எடுத்த சின்னமலம்பட்டியை சேர்ந்த வீரம்மாள் என்ற பெண் புகார் கொடுத்திருக்காங்க. சகாயம் குழுட்டு நேற்று புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, என்னுடைய தாயார் அன்னக்கொடின்றவங்க வயது 70, கடந்த 2010ஆம் ஆண்டு அவங்க முதியோர் உதவித்தொகை வாங்கி வருவதாக வீட்டிலிருந்து கூறிவிட்டு வெளியே சென்றவர்கள் மீண்டும் வீடு திரும்பவில்லை எனவும், அவர்களை பல பகுதிகளில் தேடியும் கிடைக்காமல் போகவே பின்னர் கடந்த 2011ஆம் ஆண்டு அப்பகுதி மக்கள் அந்த குவாரி PRP கிரானைட் குவாரி உள்ள அந்த கற்களுக்கு இடையே அவரது உடைமைகள் கிடப்பதாக அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நான் போய் சென்று பார்த்ததாகவும், அந்த இடத்தில் தன்னுடைய தாய் பயன்படுத்திய கண்ணாடி, சுருக்குப்பை, அவர்கள் வைத்திருந்த பணம், சுருக்குப்பையில் வைத்திருந்த பணம் உள்ளிட்டவை கரையான் திண்டு சில தடயங்கள் தனக்கு கிடைத்ததாகவும், அது தொடர்பாக அப்போது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை இல்லை எனவும் அந்த புகார்கள் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. காயத்ரி, நாகேந்திரன், இப்போ வீரம்மாள் கொடுத்த புகாரோட அடிப்படையில மணியன் பொட்டக்குளம் பகுதியில தோண்டுவதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு? அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க? வீரம்மாள்ன்றவங்க சகாயம் குழுட்ட கொடுத்த புகாரை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை அவரது உத்தரவின் பேரில் மேலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினரும், மேலூர் DSP மங்களேஸ்வரன் தலைமையில காவல்துறையினரும் தற்போது புகார் தெரிவித்த வீரம்மாளை சின்னமலம்பட்டியில் உள்ள PRP நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த கிரானைட் குவாரி அமைந்துள்ள அந்த பகுதியில் கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அழைத்து அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்தை தற்போது முள் மண்டி கிடப்பதால், முள் செடி கொடிகள் புதராக மண்டி கிடப்பதால் தற்போது அந்த தோண்டும் ஊழியர்களை வைத்து, அந்த தொழிலாளர்களை வைத்து அந்த இடத்தில் சுத்தம் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் வேறு தடயங்கள் கிடைக்கிறதா என காவல்துறை தோண்டி பார்க்க திட்டமிட்டுள்ளனர். காயத்ரி, நாகேந்திரன், இதற்கிடையில நரபலி தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு PRP கிரானைட் நிறுவன ஊழியர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக யாராவது ஆஜராகியிருக்காங்களா? அது பற்றிய விவரம் என்ன? காயத்ரி, பார்த்தோம்னா இப்ப சேவர் கொடியான் என்பவர் சகாயம் குழுட்ட புகார் கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில கடந்த 13ஆம் தேதி முதற்கட்டமாக தோண்டும் பணியானது மேலூரை அடுத்த சின்னமலம்பட்டியில் மணிமுத்தாறு ஆற்றின் அருகே சுடுகாட்டில் தோண்டும் பணி நடைபெற்றது. அந்த முதற்கட்டமாக தோண்டும் பணியில் 4 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டன. 7 மாத குழந்தை எலும்புக்கூடு உட்பட மொத்தம் 4 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி சகாயம் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட காவல்துறைக்கும் கொடுத்த கடிதத்தை தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி 2ஆம் கட்டமாக தோண்டும் பணி 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த தோண்டும் பணியில் மேலும் 4 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டன. இந்த 8 எலும்புக்கூடுகள் உடன் கைப்பற்றப்பட்ட தடயங்களான மண், துணி ஆகியவை மதுரையில் உள்ள தடய அறிவியல் பகுப்பாய்விற்கு மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி மகேந்திர பூபதி உத்தரவின் பேரில் தடய அறிவியல் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது. முதற்கட்டமாக கைப்பற்றப்பட்ட 4 எலும்புக்கூடுகளுக்கான எலும்புகளை கீழளவு காவல்துறையினர் சென்னையில் உள்ள தடய அறிவியல் மரபணு பரிசோதனைக்கு அனுப்ப மனு தாக்கல் செய்திருந்தார் நேற்று முன்தினம். அதனை விசாரித்த நீதிபதி மகேந்திர பூபதி நேற்று அந்த எலும்புகளை சென்னை தடய அறிவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த நேற்று அவர் உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது அந்த எலும்புகள் சென்னை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த காவல்துறையினர் இந்த வீரம்மாள் புகாரை கொண்டு வீரம்மாள் சுட்டிக்காட்டிய இடத்தில் தற்போது சுத்தம் செய்து அதற்கான இந்த தோண்டும் பணியை மும்முரமாக நடத்தி வருகின்றனர். காயத்ரி.